அப்ப திருமண பொருத்தமெல்லாம் நீங்க இதுல பாத்து கொடுத்துறீங்களா? திருமண பொருத்தமும் அதெல்லாம் பாத்துக்கலாம். 2 பிறந்த தேதிகள் இருந்தா நீங்க பாத்து கொடுத்துறீங்க? 2 பிறந்த தேதியில இல்ல, நட்சத்திரமும் ராசி மட்டும் பேர் சொன்னா போதும். நட்சத்திர ராசி தேவை அதுல? ஆமா, சொன்னா தான் அது பொருத்தம் பார்க்க முடியும். இதுல பாக்குறதுக்கும் அதுல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ பிறந்த தேதியை வச்சுதானே நீங்க சொல்றீங்க, எண்கணிதம்ன்றது நாள் வச்சுதான் நீங்க சொல்றீங்க. ஆமா, ஆனா நட்சத்திரம் ராசி எதுக்குன்னு நட்சத்திர ராசி இருந்ததுன்னா இந்த பொருத்து நச்சு பொருத்து, தாலி பொருத்து இதெல்லாம் அதை வச்சுதான் பார்க்க முடியும். இதை வச்சு பார்த்தோம்னா நட்பு பகையும் தான் பார்க்க முடியும். இப்போ நட்பு பகை அப்படிங்கிறது நட்புக்கு நட்பே பகையாகும். புரியுதுங்களா? நட்புக்கு நட்பு 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து சண்டை கட்டிட்டு இருக்க முடியாது. என்ன 2 பேருமே வில்லனா இருக்கு. அப்ப ஒரு ஜாதகத்துல ஆண் பெண் பார்க்கணும். ஆண் பெண் பார்க்கறப்ப பொம்பளை உருவத்துல ஆம்பளையா இருக்கலாம், ஆம்பளை உருவத்துல பொம்பளையா இருக்கலாம். அது 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீண்ட நாளைக்கு வாழ்வாங்க. 2 பேருக்கு ஆம்பளையா கல்யாணம் பண்ணி வச்சுன்னு வச்சுங்க, 2 பொம்பளையா கல்யாணம் பண்ணி வச்சுங்க, அங்கதான் சண்டை வருது. சார் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப எண்கணிதம் என்பது ஒரு லிமிட் தான். ஜாதகம் தான் அக்யூரேட்டா நீங்க கணிக்க முடியுமா? நட்சத்திரம் கணிக்க முடியுன்றீங்க. ராசி நட்சத்திரம் இருந்தால் பொருத்தம் தான் பார்க்க முடியும். திருமண பொருத்தம். அப்படி பொருத்தம் பார்த்த திருமணங்கள் எத்தனையோ இன்னைக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார்? இல்ல, பொருத்தம் பார்த்தது இதெல்லாம் எதுவுமே டிவோர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் காணது கிடையாது. ஆகிறதுக்கு இன்னொரு சூட்சம் இருக்கு. புரியுங்களா? அப்பா அம்மா வளர்த்துக்கிற வளர்ப்பு, புரியுங்களா? அங்க போனோடனே ஏய் புருஷன் நீ கைக்குள்ள போட்டுக்கோ, நீ இப்படி பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோ, அக்கா தங்கச்சிகளை சப்போர்ட் பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணி 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 இவையிலே ஒரு பிரச்சனை உற்பத்தி பண்ணாங்க. அதுதான் புரிஞ்சு போற காரணமே. வா, அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், உங்க வயசுக்கு நீங்க பாத்துறீங்க. ஒரு 5 பேர், 5 லேடிஸ், 5 மாமா மச்சல் ஒட்டு எல்லாமே இருந்தாங்க. அந்த இடத்துல சந்தோஷம் இருந்துச்சு. இப்ப கூட்டு குடும்பமே கிடையாது. போனோடனே பையனை தூக்கிட்டு வந்துருவாங்க, தனியா குடித்தனம் இருப்பாங்க, வீடு பார்த்து கல்யாணமே முடிக்கிறாங்க. ஆமா. 2வது சாப்பிட்றதுக்கு அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்க கூடாதுப்பாங்க. இதுல இருந்து ஒரு 7.5 இழுத்துருவாங்க. அப்ப அதுல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாட்டி பேச்ச கேட்டு கடைசியில பிரச்சனைன்னு வந்த முற்பாடு ஒரு கொண்டாட்டி பிரச்சனையாகும். அப்புறம் வரத்துவாரு. இப்படித்தான் வாழ்க்கை நடந்துருக்கு. நான் எனக்கிட்ட நிறைய கேஸ் வந்திருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருக்கேன். சண்டை கட்டிட்டு எல்லாம் கூட்டு குடும்பமா எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் இந்த இது ஆன்மீக லைன்ல சில இதெல்லாம் பண்ணி அவங்க எல்லாமே சேர்த்து விட்டுருக்கோம். பொதுவாக மக்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் எதனா இருந்தா சொல்லுங்க சார், கொஞ்சம் கஷ்டங்கள் தீர்ற மாதிரி. மந்திரங்கள்ங்கிறது தினம் காலையில எந்திரிச்சு, பெண்ணா இருந்தா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் நல்லா கையில நல்லா போட்டு தேய்ச்சிட்டு மஞ்சள் எடுத்து இந்த புருவத்துல இங்கேயும் வச்சுட்டு ஓம் சக்தி ஓம், ஒரு சொல் மறந்துடும், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சொல்ல வரைக்கும் சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உடம்பு பிளமே ஒரு சக்தி கிடைக்கும். இது பொதுவாக எல்லா குடும்ப பெண்களும் செய்யக்கூடிய இது. அந்த காலத்துல என்னன்னா நீங்க பாருங்க, மஞ்சள் எடுப்பாங்க, நல்லா பூசுவாங்க, குளிச்சுட்டு வந்தோடனே பார்த்தா ஒரு எனர்ஜியா இருப்பாங்க, எல்லாத்தையும் விரட்டுவாங்க. ஏன் நீ அந்த வேலை செய்யல இந்த வேலை செய்யல எதுவும் இல்லை. இந்த காலத்துல மஞ்சளே போடுறது இல்லை. ஆனா மஞ்சள் கேட்டா யாருக்கு தெரியாது. மஞ்சள் அப்படின்னா என்ன, எங்க இருக்கு, எங்க கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி காலையில எழுந்திரிச்சோன்னுமே ஆண்கள்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. காலையில எந்திரிச்சு குளிக்கிறாங்க, சூரியனை பார்த்து அடிச்சோம் கையன் சூரிய தேவாய நமக்கு. சூரிய தேவா இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் செய்யற வேலையில ஆசீர்வாதம் சூரிய தேவாய நமக்கு சொல்லிட்டோம். அப்போ அந்த அன்னைக்கு பக்கா எனர்ஜியா இருப்பாங்க. ஆனா அவை சிவன், ஆண்கள் யாருமே சிவனுக்கு அதிபதி, பெண்கள் யாருமே சக்திக்கு அதிபதி. இதை முறையா செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவைய கும்புறோம் அவையோட மேல்மை வேற மாதிரி மாறிடும். நீங்க தெய்வத்துக்கு கூட போக வேண்டியதில்லை. ஆனா டெய்லி உச்சரிச்சாவே சில விஷயங்கள்லாம் ஆத்ம சக்தியில் உச்சரிக்கிறாங்கல்ல. ஒண்ணுன்னா நீ போய் தெய்வத்தை போய் கம்ப்யூட்டர் தான் எனக்கு உடம்பு நல்லா இருக்கு சரியாயிருக்கு சொன்னா போக மாட்டான். ஆமா, இந்த சாமி போய் கும்பிட்டதான் என் வயிற்று நல்லா போதா, நெஞ்சல் நல்லா போதா, கால்கள் நல்லா போதா, மருந்து சாப்பிட்டா நல்லா போ அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவங்களுக்கு தெரியாது.
ஆன்மீகத்தை எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லி தெரியாது. அதனால வந்து டெய்லி ஒவ்வொருத்தரும் சிவன் ஓம் சிவாய நமக, ஓம் சூரிய தேவாய நமக, இந்த ரெண்டும் அன்னாடும் கும்பிட 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 அவையில் வந்து மாற்றங்கள், ஏகப்பட்ட மாற்றங்கள். நான் வந்து 25 வருஷமா வந்து காலையில் எழுந்திரிச்சு சிவமந்திரம் சொல்லாம ஒதுக்கி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு வந்து வியாதியில எதுவுமே கிடையாது. உடம்பு ஆரோக்கியமா தெரியும். இந்த கீழே வடிவெட்டு கீழே வந்து மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. அது வந்து இப்போ வந்து 99% சரியாயிடுச்சு. ஓரளவுக்கு நடக்கிறதுக்கும் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஒரு 10 அடி தூரம்லாம் நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அது நீ சரியாயிடும். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க சார். கடன் பிரச்சனை தீரணும்னு சொன்னா உங்க கர்ம பிரச்சனை முதல்ல தீர்த்தீங்கன்னா தானே கடன் பிரச்சனை தீரும். உங்க கர்ம பிரச்சனை என்ன, முன்னோர்கள் செய்த பாவங்கள் என்ன, இதெல்லாம் வந்து நீங்க வந்து சாந்தப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வழி வரும். அதற்கான ஒரு தீர்வுகள்ல என்ன சொல்லுவீங்க? அதற்கான ஒரு தீர்வுகள் அப்படின்னா நீங்க வந்து முறையா வந்து தர்ப்பணம் அவளுக்கு படைங்க, அவளுக்கு கூப்பிடுங்க. வருஷத்துல ஒரு மட்டும் குலதெய்வ கோயிலுக்கு போகும். வருஷத்துல ஒரு மட்டும் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து இயற்கையாவே யாருமே தெரியாது, முகம் தெரியாது. இதில் நான் அனுபவப்பட்டுறேன். முகமே தெரியாது. வருவாங்க, நீங்க தான் வந்துருக்கிறீங்களா கோயிலுக்கு அப்படிம்பாங்க. ஆமாங்க நான் தான் வந்திருக்கேங்க. சரி சரி வந்துடுறீங்களா, அதை போய் காயில் 3 சுற்றி இந்த எலுமிச்சம்பழத்தை கூட நடுவேல் குத்து, நடுவேல் குத்திட்டு 2 பழத்தை குத்து, ஒன்றை குத்தி எடுத்துக்கோ, ஒன்று எடுத்துட்டு போ, பிரச்சனை சால்வ் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியில் அந்த கூட்டத்தில் 5 நிமிஷம் குத்திட்டு திரும்பி பார்த்தா அந்த கூட்டத்தில் அந்த ஆள் இருக்க மாட்டாங்க. நேச்சரா இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது வந்து அதே மாதிரி சதுரகிரி மலைக்கு போகவில்லை. நாங்கள் கோரக்கர் குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாண்டி போயிட்டோம், ஒரு 100 அடி தாண்டி போயிட்டோம். நான் கண்ணுக்கு சுத்தேன்னு திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை. ஒரே செகண்ட்ல ஒரு மரத்துக்கு இருந்து பின்னாடி ஒருத்தர் வர, எங்கே போற, சுந்தரலிங்கம் சந்தனலிங்கம் பார்க்க போறேன், சதுரகிரி மலைக்கு போறேன். உனையே நாளைக்கு போ, நீ எங்களுக்கு ஒரு அதிகாரம் பண்ற மாதிரி, நாளைக்கு போ, கீழே கோரக்கர் குகை இருக்கு, இன்னைக்கு போய் எங்க படுத்து தூங்கிட்டு நாளைக்கு போ அப்படின்னா. நாங்களும் அந்த தட்டவே இல்லை. கோரக்கர் குகை எங்களுக்கு தெரியாது எங்க இருக்குது, வா அப்படின்னு கூட்டிட்டு வந்து அங்க ஒரு அம்மா சடப்புணிஞ்சு போட்டுட்டு இருக்கு. அந்த அம்மாட்ட சொல்லிட்டு இன்னைக்கு போய் கீழே போய் கோரக்கர் கோயில் படுத்து தூங்கிட்டு நீ காலையில் போ, உன் பிரச்சனையா சால்வ் ஆகும் போ அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லி இந்த அம்மாவை போய் பார்த்துட்டு திரும்புறோம். 2 ஸ்டெப்பு தான் போய் திரும்ப அளக்கலாம். இதெல்லாம் என் முன்னாடி கண்ணால் நடந்தது. மிராக்கள் எனக்கு வந்து நிறைய வந்து மிராக்கள் நடந்தது. திருவண்ணாமலைக்கு போறப்பவும் அப்படித்தான். அது ஒரு சித்தர் வந்து நாங்கள் வந்து கொடி சித்தர்னு ஒரு திருவண்ணாமலையில் ஃபேமஸ் ஆனவர். கொடி சித்தர் கொடி கொண்டு வாங்கி கொடுத்தப்பாரு, கொடி கீழே வச்சுட்டே போரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவர் கொடி எடுத்துட்டாரா நம்மளுக்கு நல்லது நடக்குதுன்னு அர்த்தம், கொடி எடுக்கலைன்னா நல்லது நடக்காதுன்னு அர்த்தம். நாங்கள் போனோம், எல்லாம் நண்பர்கள் 2 பேர் போனோம். கொடி போய் கொண்டு போய் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வேண்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் காத்துக்கிட்டு நின்றுறாங்க, ஒன்றுமே எடுக்கல. நாங்கள் கொடி கொண்டு வச்சுட்டு ஐயா எங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம், தப்பு நடந்திருக்கலாம், ஏதோ உங்களை நம்பி வந்து பார்க்கறக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறீங்க, ஐயா நீங்கள் ஏற்றுக்குங்க ஐயான்னு சொல்லி கொடி கொண்டு போய் வச்சுட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்தோம். கொடி எடுத்துட்டு மூப்பட்டு வா அப்படின்னு நாங்கள் வந்துட்டோம். எவ்வளவு பெரிய மிராக்கிள் சார், பயங்கரமான மிராக்கிள் நடந்துருக்கு. நீங்க சித்தர்களை நம்புவீங்களா சார்? நாங்கள் சித்த வழிபாடு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துருக்குறோம். சில விஷயங்கள்லாம் வந்து 18 சித்தர் குகையில போய் தவம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சதுரகிரி மலையில. சரி சரி சரி. அங்க முடிஞ்ச வரையில எனக்கு ஒரு சிகப்பு நெல்லிக்கை எனக்கு வந்து அப்படி இருந்து அப்படி மரம் அப்படியே வளைஞ்சு வந்து என் முன்னாடி வந்து ஃபைட்டு சரியான நைட்டு மரம். நான் ஜாபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வர 2 பேர் முன்னாடி நடந்து போறாங்க, வழிகாட்டி ஒருத்தர் என் ஃப்ரெண்டு போறாங்க. அவையும் ஹைட்டு சரியான ஹைட்டு நான் ஃபுல்லும். அந்த சேப்புள்ளிக்கு என் முன்னாடி இப்படி வந்து நிற்கிது. நான் போகவே இல்லை, அப்படி நின்றுக்கிட்டே. என்னடா முன்னாடி கொண்டு வந்து யாரை காட்டுற மாதிரி மேலே கீழே பார்த்தா ஒன்றுமே இல்லை, செடி மூட்டடி வளைஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய நெல்லிக்காய் ஏன்னு சொல்லி போட்டு கேட்குறேன், இன்னொரு சேப்பு நெல்லிக்காய் வந்துருக்குது, இதை பறிக்கலாமா பறிக்கூடாதான்னு. யோ உனக்கு தாயே கொடுக்குறாங்க, பறிச்சுக்க அப்படிங்கிறாங்க. பறிச்சுட்டு வந்து சரி சாப்பிடுங்க, ஆளுக்கு சாப்பிடு, உனக்கு அது ஒரு சித்தரா பார்த்து கொடுத்து நீயே சாப்பிடுங்க. அது வந்து அப்படியே ஒரு அமிர்தம் மாதிரி அந்த நெல்லிக்காய் கசு ஒரு தோற்பு, அவ்வளோ தோற்பு நெல்லிக்காய்
அந்த மாதிரி அதை வந்து ஒரு 5 மணி நேரம் சாப்பிட்டேன்னா பார்த்துக்கல, அந்த கொட்டை வாயிலே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நினைச்ச காரியம்லாம் வந்து அதுக்கப்புறம் ஓரளவு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லா காரியங்கள் எல்லாமே வெற்றி எழுந்துச்சு. நான் வந்து ஒரு சாதாரண ஆள், ஆனால் நான் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிறதுக்கு காரணமே ஆன்மீக லைனில் நான் இருந்ததுனால தான். சித்தர்களா தெய்வங்களா, நீங்க எதை வந்து முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பீங்க? சித்தரால் தான் தெய்வங்கள். அப்படியா? ஆமா, எனக்கு தெரிஞ்ச சித்தரால் தான். வந்து பழனி மலை யாருன்னு சொல்லி யார் வச்சாருன்னு சொன்னா சித்தர். அந்த சிலையே முருகன் இல்லைன்றாரு சுகிசிவம். யாரு? சுகிசிவம்னு ஒரு சார் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, பழனியில் இருக்கக்கூடிய அந்த முருகன் சிலையே, எனக்கு முருகன் சிலையா டவுட் வருது, அது வந்து இவர் போக சிலையா கூட இருக்கலாம்ன்றாரு. அவரு டவுட் பண்றதுக்கு நம்மளால சொல்ல முடியாது. போகரை வச்ச சிலை என்பது உண்மை, பழனி முருகன் என்பது உண்மை. இப்ப திருட்டாங்கன்னு சொன்னா நாங்க போய் பார்க்கல, இல்ல அவர் போய் கோயிலுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி, எப்படி ஆராய்ச்சி பண்ணி சிலையெல்லாம் எடுத்து உரிச்சு சிலையை தூக்கி கொண்டு மடியில் வச்சு பார்த்தாரா பார்க்கலே தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து உள்ள விட்டு அனுமதி கொடுத்தாங்களா கொடுக்கலையே கூட தெரியலையே. பெரும்பாலும் வந்து கோயில்கள் அனுமதி கிடையாது. கருவறையில ஐயர்கள் தவிர்த்து யாரும் உள்ள போக முடியாது. அது அவர்களுக்கு தான் தெரியும். வந்து அது வந்து நவபாசான சிலை. இந்த நவபாசானம் வந்து இங்க எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணுது. அது என்னன்னா அது மேல வந்து பேரிச்சம்பழம், திருநீர், இது பஞ்சாமிரத்தையெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் வைக்கிறப்ப வந்து அது வந்து அப்ஜெக்ட் பண்ணி அந்த விஷத்தன்மையை மருத்துவமா மாற்றி அதை வந்து பிரசாதமா கொடுக்குறப்ப வந்து குணமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து பெரிய கோடீஸ்வரர்லாம் வரமாட்டாங்க. எனக்கு ஒரு 20,000 தரம் 30,000 தரம் எனக்கு வந்து கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி குடியா அப்படின்னு சொல்றப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சாப்பிடத்தான் செய்வாங்க. சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, திருடன் எல்லா இடத்துலயும் இருப்பாங்கல்ல. அப்ப அந்த முருகன் சிலையே வந்து இப்போ சுரண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுரண்டிக்கிறாங்கன்னு சொல்லி பேப்பர் எல்லாமே போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அப்ப சித்தர்கள் இல்லை அப்படின்னா தெய்வங்கள் இல்லையா சார்? சித்தர்களால் படைக்கப்பட்டதுதான் தெய்வம். தெய்வம் என்பது இறைவன் என்பது ஒருவர் உண்டு, புரியுங்களா? மனிதன் போய் வணங்கணும்ல. ஒரு நிழல் இல்லாத ஒரு இறைவனை எப்படி போய் வணங்குவாங்க? அப்போ என்ன பண்ணினாங்க அப்படின்னா அங்கங்க கோயிலை படைச்சாங்க, சிவனுக்கு ஆலயத்தை படைச்சாங்க. அதெல்லாம் பண்ணினது யாருன்னா சித்தர் பெருமக்கள் தான். அப்ப சித்தர் பெருமக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆணுடைய உருவத்தை கோபுரம் இதெல்லாம் பண்றாங்கல்ல, அது ஆலயமா படைச்சாங்க. நீங்க எந்த சிவன் கோயிலில் போய் பாத்தீங்கன்னாலும் ஒரு ஆணுடைய உருவம் தான். அந்த லிங்கமும் கீழே வந்து பெண் உறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, பெண் உறுப்பு கிடையாது. அதாவது வந்து உறுப்பும் பெண் உறுப்பும் தானே சார் சொல்லுவாங்க இல்லையா? லிங்கம் அப்படி இல்லையா? அப்படி இல்ல. நம்ம கால் இருக்குங்களே அது வந்து நுழைவாயில் போனீங்கன்னா ஆண் உறுப்பு. சரி. நேர் போன மோஸ்தம். ஓகே. இந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் முருகர், பித்த பெய்த துர்க்கை அம்மன், பார்வதி அம்மாள். இதுதான், புரியுங்களா? இதைத்தான் படிச்சு ஒரு இதுவும் பண்ணாங்க. உள்ள போயிட்டு பாருங்க, அந்த கொடி கம்பத்துல வந்து மூலிகை எல்லாம் போட்டுருப்பாங்க. ஒரு 8 அடிக்குள்ள மூலிகை எல்லாம் போட்டுருப்பாங்க. இந்த கொடி கம்பத்துல போய் 20-30 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல இருக்கிறது எல்லா பாரம் இறங்கிடும். இதுதான் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. அதனாலதான் வந்து கோயிலுக்கு போன மனசு ரிலாக்ஸா இருக்கு, நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, மனசுக்கு தெம்பா இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லி சிவன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு சிவன் வந்து நிறைய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறாரு நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது. நான் வந்து மெடிடேஷன் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் ஒரு இதில் ஓடுற மாதிரியே சில விஷயம்லாம் எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த வழியில தான் நான் இப்போ ஆன்மீக லைனில் போயிட்டு இருக்கேன். முருகன் ஏதாவது அந்த மாதிரி அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கிறாரா? நான் முருகன் வந்து அவர் வரத்தால தான் நானே பிறந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்பா அம்மா குழந்தை இல்லாதனால சென்னிமலைன்னு பாலசுப்ரமணிய சுவாமி அந்த கோயிலுக்கு வந்து எங்க அம்மா வேண்டுதல் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்துருச்சுன்னா நான் 12 வருஷம் மாசம் அமாவாசை உனக்கு நான் வந்து காணிக்க வச்சு உனக்கு வந்து நான் என் பையனையும் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி குழந்தை நான் பிறந்த பின்னாடி 12 வருஷம் அமாவாசை என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க.
அங்க போனி சுப்பிரமணிய சாமி கோயில் கொண்டு போய் முன்னாடி அந்த சாமிக்கு பக்கத்தால என்னை உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சு பூஜை கட்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன் உங்களுக்கு அப்போ முருகன் பெயர் வைக்காம அருணாச்சலம் பெயர் வச்சுட்டாங்க சார்? ஏன்னா நான் வந்து பிறந்தது வந்து ஒரு அமாவாசையில் பிறந்திருக்கேன். சரி. ஆமா, ஒரு அமாவாசையில் பிறந்தப்போ அது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலத்துல பேர் வை இருந்துச்சு. அதனால என் பேர் அமாவாசை அருணாச்சலம். அப்படியா? அமாவாசை என்ற அருணாச்சலம். அது தெரியாத பாருங்க எனக்கு. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேட்டியாக இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய தகவல்கள் நம்ம போற எபிசோட்ல வந்து நம்ம பேசலாம் சார். அடுத்ததுல வந்துட்டு நீங்க ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னா சொல்லி வச்சிருக்கீங்க சார். மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் அதை தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணா எல்லாருமே நல்லா இருக்கலாம். அதான் வர ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை 19ஆம் தேதி உங்களுக்கு கொடுப்பனை இருந்தால் முன்பதிவு செய்துட்டு நீங்க வாங்க, உங்களுக்கு இலவசமாக தர்ப்பணம் பண்ணி கொடுக்குறோம். அருணாச்சலம் எண்கணித ஜோதிடத்து மூலியமாக. என் நம்பர் 9940583546 9940583546. இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பெற்று வாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி உங்களுக்கு இலவசமாக தர்ப்பணம் பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.